வைகாசி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த வைகாசி விசாகம் அப்படிதான் ஞாபகம் வரும். அந்த வைகாசி மாதத்துல வேற என்ன மாதிரியான அற்புத நாட்கள்லாம் இருக்குதுங்க? வைகாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை தான் சனி ஜெயந்தி. சனி பகவானுக்கு மிக உகந்த நாள். அந்த நாள்ல கொடுக்குற தர்ப்பணம் உடனே மோட்சத்துக்கு போகும். இந்த வைகாசி மாசம் அமாவாசையை பெரிய அளவுல மக்கள் வந்து அதை கொண்டாடலையே, அந்த இடத்துல வந்து தர்ப்பணங்கள் வந்து மக்கள் பெரிய அளவு கொடுக்கலையே, என்ன காரணம்? 12 அமாவாசையில எந்த அமாவாசை செஞ்சா மொத்தத்துக்கும் தீர்வு அப்படின்னா வைகாசி அமாவாசை. இந்த வைகாசி அமாவாசை அப்போ எந்த கோவில்கள்ல போய் தர்ப்பணம் பண்ணால் அது சிறப்பா இருக்குமா? ஒரு சிலர் வந்து இந்த தர்ப்பணம் பண்ண முடியாதவர்கள் அன்னதானங்கள்ல வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அன்னதானங்கள் வழங்கினா அந்த தர்ப்பணம் பண்றதுக்கு உண்டான அனைத்து பலன்களும் இந்த அன்னதானத்துல கிடைக்குமா? கண்டிப்பா கிடையாது. தர்ப்பணம் இவங்க உட்கார்ந்து அந்த அரிசியை பிடிச்சி வச்சு, அரிசி மாவுல தண்ணி ஊற்றி கலந்து உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், உங்களை துரதிருஷ்டம்னு சொல்றாங்களா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை சொல்றாங்களா, நான் தொட்டதெல்லாம் தொலைங்கலன்னு சொல்றாங்களா, இந்த வெள்ளிக்கிழமை குளிக்கும் போது தயிரை தண்ணியில கலந்து உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிட்டு லட்சுமியை நினைச்சிட்டு குளிங்க. நீங்க அந்த அடுத்த செகண்ட்லேருந்து மகாலட்சுமியாவே மாறிடுவீங்க. ஆன்மீகம் வேர்ல்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். வைகாசி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த வைகாசி விசாகம் அப்படிதான் ஞாபகம் வரும். அந்த வைகாசி மாதத்துல வேற என்ன மாதிரியான அற்புத நாட்கள்லாம் இருக்குது மேம்? வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஜோதிடத்துல வந்து தனபாவம் அப்படிங்கிறது ரிஷபம். அந்த ரிஷபத்துக்குள்ள சூரியன் அடியெடுத்து வைக்கக்கூடிய நாள் தான் வைகாசி 1. ஸோ வைகாசி மாதம் அப்படின்னாலே நிறைய புண்ணியங்கள் நிறைஞ்ச மாதம், மகாலட்சுமி வழிபாடுக்கு உண்டான மாதம். நம்ம எப்போவுமே ஆடி மாதம் வரலட்சுமி விரதம் கும்பிடுவோம். ஆனால் இந்த வைகாசி மாதம் தான் மகாலட்சுமிக்கு உகந்த மாதம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 12 அமாவாசையில் நம்ம ஆடி அமாவாசையை பெருமையாக பேசுவோம், புரட்டாசி அமாவாசையை பேசுவோம், தை அமாவாசையை பேசுவோம், மாசி அமாவாசையை பேசுவோம். ஆனால் இந்த அமாவாசை வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை தான் சனி ஜெயந்தி. சனி பகவானுக்கு மிக உகந்த நாள். அந்த நாள்ல கொடுக்குற தர்ப்பணம் உடனே மோட்சத்துக்கு போகும். முன் ஜென்மத்துல எந்த கர்ம வினை இருந்துச்சோ அதை நீக்கி கொடுக்கும். அதே போல இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரிச்ச நட்சத்திரம். மிக மிக சிறப்பான ஒரு அம்சம். எப்படி நம்ம சித்திரை மாசத்துல எல்லா கோவிலுக்கும் திருவிழாக்கள் வச்சு கொண்டாடுறோமோ, அதே போல வைகாசி மாசமும் திருவிழாக்கள் நடைபெறும். வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடியதான் சித்திரையும் வைகாசியும். சித்திரையில பிறக்கிற அக்னி நட்சத்திரம் வைகாசியில குளிர்ந்து நல்ல மழை பொழியக்கூடிய ஒரு மாதமா இந்த வைகாசி மாதம் இருக்கு. கண்டிப்பா. இந்த நீங்க வைகாசி அமாவாசை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப ஆடி அமாவாசை, தை அமாவாசை எல்லாம் வந்து நம்ம தர்ப்பணம் பண்றது வந்து வழக்கம். ஆனா நீங்க இப்ப சொல்லியிருந்தீங்க, இந்த வைகாசியில வரக்கூடிய அமாவாசையில தர்ப்பணம் பண்ணா அது வந்து டக்குனு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனா இந்த வைகாசி மாசம் அமாவாசையை பெரிய அளவுல மக்கள் வந்து அதை கொண்டாடலையே, அந்த இடத்துல வந்து தர்ப்பணங்கள் வந்து மக்கள் பெரிய அளவு கொடுக்கலையே, என்ன காரணம்? அதாவது இப்பதான் இந்த மீடியா மூலியமா ஒவ்வொரு மாசத்தோட அமாவாசை பௌர்ணமினா என்ன விசேஷங்கள் அப்படின்றது வெளியில வருது. எல்லார் மனசுலயும் பதிய வச்சது என்ன? ஆடி அமாவாசை, மூதாதைகள் தட்சிணாயனம் பிறகுது, பூலோகத்தை அதாவது யமலோகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் பூலோகத்துக்கு வரும். புரட்டாசி அமாவாசை 15 நாள் வீட்டுல தங்கும். தை அமாவாசை திரும்ப லோகத்துக்கு போயிடும். இதுதான் எல்லா கோவிலும் பெரிய விழாக்கள் பதிவு பண்ணிட்டாங்க. ஆனா சித்திரை அமாவாசை அன்னபூர்ணியை கும்பிடணும், வைகாசி அமாவாசை சனி ஜெயந்தி. அதாவது நம்ம ஒருத்தருடைய ஜாதகத்துல ஜோதிட துறையில ஆயுள் காரகன் அப்படின்னா சனி பகவான் தான். ஜாதகத்துல 8ஆம் பாவம் தான் ஆயுளை பத்தி பேசும். அந்த ஆயுள் காரகனுடைய உகந்த நாள் இது. வந்து நம்ம தென்னகத்தை விட நார்த் சைட்ல இந்த சனி ஜெயந்தியை ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. அந்த சிக்னாப்பூர் சொல்லக்கூடிய இடத்துல அந்த ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கல்லுக்கு பல கோடி வருஷம் ஆண்டது. அந்த கல்லுக்கு இந்த தர்ப்பணம் அன்னைக்கு அந்த வைகாசி மாசம் அமாவாசை அன்னைக்கு ரொம்ப சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள், அந்த இடம் திருவிழா மாதிரி இருக்கும்.
அப்ப நம்ம ஒரு ஜாதகத்துல பித்ரு தோஷம் இருக்கு, மாத்ரு தோஷம் இருக்கு, ஏதோ ஒரு வகையில ஒரு கர்ம தோஷம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு வீட்ல தர்ப்பணம் கொடுக்கலாம், இல்ல கோவில்ல கொடுக்கலாம், இல்ல ராமேஸ்வரத்துல கொடுக்கலாம். 12 அமாவாசையில எந்த அமாவாசை செஞ்சா மொத்தத்துக்கும் தீர்வு அப்படின்னா வைகாசி அமாவாசை. கண்டிப்பா. நீங்க சொன்னீங்க பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வைகாசி மாசம் வந்து பண்ணும்போது, அந்த இது வந்து நம்மள விட்டு போகும். அந்த பாவங்கள் விட்டு போகும்னு சொல்றீங்க. அந்த பித்ரு தோஷத்திற்கு உண்டான தெய்வங்கள் வழிபாடு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இந்த வைகாசி அமாவாசை அப்போ எந்த கோவில்கள்ல போய் தர்ப்பணம் பண்ணால் அது சிறப்பா இருக்குமா? அதாவது நம்ம முடியாதவங்க இப்ப வெளிநாட்டுல எல்லாம் இருக்கக்கூடியவங்க வீட்டிலேயே உட்காந்து எப்படி பண்ணணுன்றத நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். தட்டுல அரிசி புடிச்சு வைங்க, எள்ளு போடுங்க, தண்ணி 3 தெளிங்க, எடுத்துட்டு போய் குளத்துலயோ இல்லைன்னா ஏதாவது கடல்ல, வெளிநாட்டு கடல் இல்லாத இடத்துல மரத்துக்கடியில பறவைகளுக்கு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். எந்த இடத்துல கொண்டு கொடுத்தாலும் ஒரு நாள், அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5ம் சேர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பண நேரம். தர்ப்பண நேரம் என்ன? காலையில சூரிய உதயத்திலேருந்து உச்சி பகுள்ள கொடுத்துடணும். அதுதான் விசேஷம். சரி, நான் சிறப்பா இன்னும் செய்றேன். என்னோட சிலர் பிரசனம் பார்ப்பாங்க. அப்பா மோட்சம் அடையலைங்க, இன்னும் இருக்காருங்க, நீங்க என்னதான் தர்ப்பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னா ராமேஸ்வரம் தான் அதோட ஸ்தலம். ஏன்னா ராமபிரானே தன்னுடைய தந்தை இறந்த செய்தி கேட்டான தசரதனுக்காக அங்க லிங்கத்தை எழுப்பி தர்ப்பணம் கொடுத்த ஸ்தலம் அது. அப்ப அந்த இடத்துல போய் பித்ரு தோஷத்துக்கு அங்க வழிபாடுகள் செய்யும் போது அவர் செஞ்ச அதுக்கு ஏர்வை ஆயிடுத்துன்னு ப்ரூஃப் இருக்கு. அப்ப அங்க போய் பண்ணும்போது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா. நீங்க வந்து ராமேஸ்வரத்த உகந்த இடமா சொன்னீங்க. இப்ப தென் மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பாபநாசத்துல வந்து குடுக்குறது வழக்கமா கொள்வாங்க. இப்ப அந்த பாபநாசத்துல இருக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன? இப்போ ராமேஸ்வரம் போக முடியாதவர்கள் இந்த பாபநாசம்க்கு போகலாமா? தாராளமா போகலாம். ராமேஸ்வரம் ராமர் போயிட்டு வந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. பாபநாசம் பாபங்களை தீர்த்த பாபநாதீஸ்வரனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்காரு அங்க. ரொம்ப விசேஷம் பெற்றது. அங்க போய் ஒரு கோவில்ல விளக்கேத்தினாலே ரொம்ப சிறப்புகள். எப்ப எந்த ஜென்மத்துல 21 தலைமுறையில எந்த ஜென்மத்துல செஞ்ச கர்மாவோ பாவமோ நம்ம இந்த இதுல கடனாகவும் பிரச்சனையாகவும் திருமணமாகல, குழந்தை பிறக்கல, எக்கட்டான ஒரு பிரச்சனையில இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இடத்துல போய் ஒரு தீபம் ஏத்தும் போது சர்வ பாவ நாசத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். அழிச்சு கொடுப்பாரு அந்த எம்பெருமான் சிவபெருமான். அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? இதே அமாவாசை போய் இது இல்லைங்க, புத்திர தோஷம் இருக்கு, எங்களால வழிபாடு பண்ண முடியல, செலவு அதிகமாகுது, ஹாஸ்பிட்டலுக்கு 10 லட்சம் மேல செலவு பண்ணிட்டோம். அப்போ உங்க ஜாதகத்துல அந்த புத்திர கர்மா எந்த கிரகத்து ரீதியா வந்துச்சு, அந்த 4 நட்சத்திரம் திதி அப்ப போய் ஒரு விளக்கு போட்டாலே அந்த பாபம் நாசமாகி அவங்களுக்கு உண்டான பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த தர்ப்பணம் பண்ண முடியாதவர்கள், இந்த நீங்க சொல்ற மாரி வெளிநாடுகள், வெளியூர்கள்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்னதானங்கள்ல வந்து குடுக்குறாங்க. அந்த மாரி அன்னதானங்கள் வழங்குனா, அந்த தர்ப்பணம் பண்றதற்கு உண்டான அனைத்து பலன்களும் இந்த அன்னதானத்துல கிடைக்குமா? கண்டிப்பா கிடையாது. தர்ப்பணம் இவங்க உட்கார்ந்து அந்த அரிசியை பிடிச்சி வச்சு, அரிசி மாவுல தண்ணி ஊற்றி கலந்து உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். அதுக்கு மேல எள்ளு போட்டு தர்ப்பணம் வச்சு, தர்பையை வச்சு அந்த எள்ளு தண்ணி அவங்க தாத்தா பேரு அப்பா பேரு எல்லாம் சொல்லி ஊற்றி அதை எடுத்து அதை 3 வாட்டி சுத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு கால்படாத இடத்துல போட்டு அதுக்கப்புறம் நீங்க தர்ப்பணம் கொடுக்கும்போது, தானம் கொடுக்கும்போது மிக சிறப்பான அம்சங்கள். அதுலயும் தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த உடனே ஒருத்தர் பிரிச்சு சாப்பிட்றாங்க, அதுதான் தானம். நான் எடுத்துட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன், என் பொண்டாட்டிக்கு கொடுங்க, என் பிள்ளைக்கு கொடுங்க அப்படின்னு எடுத்துட்டு போறது தானம் கிடையாது. ஒண்ணு கோவில்ல இலைய போட்டு சாப்பாடை போடுங்க, உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போடுங்க. இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரியும் இவங்க ரொம்ப பசியில இருக்காங்க, ஒரு கால்நடையே கூட சோர்ந்து போய் கிடக்கும், ஒரு இதை வாங்கி போடும்போது அது உடனே நம்ம போட்ட முகூர்த்தத்துல சாப்பிட்டுருச்சா போதும். கண்டிப்பா. இப்ப இந்த தர்ப்பணங்கள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய கன்றுகளுக்கு வந்து அகத்து கீரை வந்து குடுக்குறது வழக்கமா வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த எல்லா அமாவாசை அன்னைக்கும் அங்க வந்து அவ்ளோ கன்றுகள் வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். என்ன காரணம் இந்த கன்றுகளுக்கு இந்த அகத்திக்கீரை குடுக்குறது? அகத்திக்கீரை வந்து ஈசன் கொடுத்த ஒரு மரம். இந்த அகத்திக்கீரை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரை சமைச்சு சாப்பிடணும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய உடம்புல எவ்வளவு கழிவுகள் இருக்கு நம்மளுக்கு தெரியாது. நம்ம நேத்து ஒரு சாப்பாடை சாப்பிட்ருப்போம், இன்னைக்கு ஒரு சாப்பாடை சாப்பிட்ருப்போம், ஒரு வீட்டுல போய் எதிரி வீட்டுல போயிருப்போம், பக்கம் வீட்டுல ஒரு திருஷ்டி வீட்டுல போயிருப்போம். எங்க போனாலும் அந்த அழுக்குகள் நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்துக்குள்ள கலந்துருக்குமானா 100% கலந்துருக்கும். அப்ப என்ன செய்யறோம்? நம்ம டெய்லி குளிச்சுட்டு இருக்கோம், ஆனா தலையை கசக்கும் போது டெய்லி கசக்கும் போது அழுக்கு வருது. எப்படி வருது? தூசி இது சொல்ற மாதிரி அதே மாதிரி கண் திருஷ்டி இதெல்லாம். அப்ப இந்த அகத்திக்கீரையை வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல எப்படி செய்வாங்க? வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த கீரையை போட்டு தேங்காய் துருவி போட்டு உட்காந்து அந்த அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க.
நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த கழிவையும் அது எடுத்து கொடுக்கும். இத என்ன ஆக்கிட்டாங்க, பசுக்களுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு நாள்ல அதுக்கு திணிச்சு அதுக்கு உடம்பே சரியில்லாத பசுக்கு கொடுக்க வேண்டியதுதான். நம்ம சாப்பிட்டுட்டு அந்த கீரையை சாதத்துல பிசைஞ்சு கொடுக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். இல்லாதப்பட்டவங்க, நான் வழிபோக்கங்க, நான் இந்த ஊருக்கு போயிருக்கேங்க, இங்க எதுவும் இல்லைங்க, என்னால் சமைக்க முடியல, அப்ப வாங்கி பசுக்கு சாப்பிட கொடுங்க. அது சிறப்பை தரும். ஆனா ஆதி காலத்துல அந்த கீரையை நம்ம தான் சாப்பிடணும். மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா சாப்பிடணும் அந்த அகத்திக்கீரை. உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு, பாபம், உங்க திருஷ்டியை ஈஸியா வெளில போகணுமா, அகத்திக்கீரை. கண்டிப்பா. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க, அதாவது அகத்திக்கீரை அப்படின்றது நம்ம சாப்பிடக்கூடியது. நம்ம பசுக்களுக்கு வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த தர்ப்பணம் பண்ணும்போது வெறும் வயிற்றோட போய் தான் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது உண்மைதானா? என்ன காரணத்தினால வெறும் வயிற்றுல போய் நம்ம தர்ப்பணம் பண்றோம்? நிச்சயமா உண்மைதான். அதாவது தர்ப்பணம் பண்றவங்க, இப்ப பையன் பண்றாங்க அப்படின்னா காலையிலேருந்து வெறும் வயித்தோட தான் இருக்கணும். அந்த ஆன்மாவுடன் நம்மளோட ஆன்மா பேசணும் அப்படின்னா அந்த உடம்பு வந்து பஞ்சபூதங்களும் ஒரே இயக்கத்துல இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், காலையிலேருந்து அது சாப்பிட மாட்டாங்க. விதவையா இருக்கிறவங்க போய் பண்ண போறாங்க அப்படின்னாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா அது வீட்ல உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிடலாம். ஆனா இப்ப என்ன ரூல்ஸ்னா, தர்ப்பணம் குத்தத்துக்கு அப்புறம் தான் எல்லாருமே சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க யார் கர்த்தா? அவங்க அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு இறைவனை வழிபாடு பண்ணிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு கோவில்ல போய் கொடுக்குறாங்களா, இல்லை ஐயர் வந்து கொடுக்குறாங்களா, கொடுத்து முடிச்சு அந்த ஐயருக்கு அந்த காய்களை தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். கண்டிப்பா. அதே மாதிரி தர்ப்பணம் அப்படின்றது பெரும்பாலும் ஆண்கள் தான் குடுக்குறாங்க. பெண்கள் வந்து பெரிய அளவுல குடுக்கல. பெண்கள் குடுத்தாங்கன்னா, அவர்களுடைய கணவர் இழந்தவர்கள், விதவைகள் அந்த மாதிரியானவர்கள் தான் வந்து தர்ப்பணம் அப்படின்றது குடுக்குறாங்க. இப்ப ஒரு ஆண் வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அப்பா, அம்மாக்கு தான் குடுப்பாங்க. அந்த வீட்ல ஒரு பெண் இருப்பாங்க. அவங்களுடைய அப்பா, அம்மாவும் இல்லாம இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கும் சேர்த்து அந்த ஆண் குடுக்கலாமா? இல்ல அந்த இடத்துல அந்த பெண்களும் சேர்ந்து குடுக்கலாமா தர்ப்பணம்? தாராளமா. அப்புறம் தர்ப்பணம் அப்படிங்கிறது வந்து வந்து பெண்களுக்கு நிறைய பேர்த்துல இப்ப பெண்கள் வந்துட்டாங்க. சீதாதேவியை புராண காலத்துல சீதாதேவியே தன்னோட மாமனாருக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது மாமனாரோட கை வந்து வாங்கிட்டு போனதாக புராண கதைகள் இருக்கு. அதுக்கேத்தபடியே பெண்கள் தாராளமா கொடுக்கலாம். இப்ப பெண் வாரிசு மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஆண் வாரிசு இல்லாதவங்க யார் செய்வாங்க? அந்த பெண் சுமங்கலி ஆயிட்டானா அந்த பெண் உட்காரக்கூடாது. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். அவங்களுடைய கணவன் உட்கார்ந்து பண்ணி தரலாம். மாமனார் மருமகன் தானே அவங்க, அவங்க உட்கார்ந்து பண்ணி தரலாம். அதே நேரத்துல அம்மாவே உட்கார்ந்து பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். தன்னோட கணவருக்காக அவங்க பண்ணலாம். கண்டிப்பா. இப்ப வைகாசி விசாகத்துல மகாலட்சுமி வழிபாடுகள் எந்தெந்த முறையிலலாம் பண்ணலாம்? இப்போ ஒருவேளை கோவிலுக்கு போயி நம்மளால வந்து அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களோ, ஏதோ வாங்கி கொடுக்க முடியாதவர்கள், வீட்ல இருந்து அந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் அது சிறப்பான ஒரு அம்சமா இருக்குமா? எங்க இருந்து கும்பிட்டாலும் இறைவன் வழிபாடு பண்ணுவார், அருள் புரிவாங்க. இங்க வந்து நீ என்ன பார்க்கணும், எனக்கு பட்டுப்புடவை கொடுக்கணும், தாம்பூலம் கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. மனசார உட்கார்ந்து எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த மகாலட்சுமி வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள், அதாவது எல்லா மாசத்துலயும் ஒவ்வொரு கிழமை உகந்ததா அமையும். அதுல இந்த வைகாசி மாசமும் ஐப்பசி மாசமும் முழுக்க முழுக்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோட அருள் புரியக்கூடிய வாரங்கள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து சின்னதா இப்போ நான் இப்பதான் கல்யாணம் ஆகி புதுசா நான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்றேன், இப்பதான் நான் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் பண்றேன், எங்க வீட்டுல கடன் ரொம்ப அதிகமா இருக்கு, வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டா இந்த வளர்பிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு நகை கடைக்கு போயிட்டு 1 கிராம்ல இல்ல 10 கிராம் அவங்க இஷ்டம், ஒரு வெள்ளி காயினை மகாமேரு போட்டிருக்கும், ஸ்ரீசக்கரம் போட்டிருக்கும், அதை வாங்கிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோயில் போனாலும் சரி, மகாலட்சுமி கோயில் போனாலும் சரி, எல்லா சிவன் ஆலயத்திலும் மகாலட்சுமி இருப்பாங்க, அங்கே போய் அவங்க பாதத்தில் வச்சு அர்ச்சனை செஞ்சு எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல ஒரு சின்ன கிண்ணம் வச்சு அதில் குங்குமத்தை கொட்டி இந்த காயினை வைக்கணும். இதுதான் மகாலட்சுமியை வீட்டுக்கு கூட்டு வர ஐதீகம். ஸோ அவங்கவுங்க ஜாதகப்படி எந்த நேரம் எந்த டைமிங்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு ஜாதகம்லாம் கிடையாதுங்கன்னா டெய்லி காலையில் 11:20 12:15 வரைக்கும், சாரி 11:40 12:20 வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம், கண்ணை மூடிட்டு வேலையை செய்யலாம். ஸோ அந்த நாளில் எடுத்துகிட்டு வந்து வைக்க வேண்டியதுதான். வச்சு வழிபாடு செய், மகாலட்சுமியோட அர்ச்சனை சொல்லுங்கள், மகாலட்சுமியோட பாடல்கள் பாடுங்க, எது வேணால் செய்யுங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம், ஒரு ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், உங்களை துரதிருஷ்டம்னு சொல்கிறாங்களா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை சொல்கிறாங்களா, நான் தொட்டதெல்லாம் தொலங்கலைன்னு சொல்கிறாங்களா, இந்த வெள்ளிக்கிழமை குளிக்கும் போது தயிரை தண்ணியில் கலந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு லக்ஷ்மியை நினச்சிட்டு குளிங்க.
நீங்க அந்த அடுத்த செகண்ட்ல இருந்து மகாலட்சுமியாவே மாறிடுவீங்க. கண்டிப்பா மேம். இப்ப வைகாசி மாசம் வரக்கூடிய பிரதோஷமும் அப்போ சிறப்பா தான் இருக்கும். ஏன்னா, நீங்க அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தீங்க, சனி பகவானுக்கு உகந்தது வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்போ வரக்கூடிய பிரதோஷமும் சிறப்பா தான் இருக்கும். அந்த பிரதோஷத்தன்னைக்கு எந்த மாரியான வழிபாடுகள் மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? இப்போ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இந்த கடன் தொல்லைலாம் நீங்கிறதற்கான பிரதோஷ வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்குறாங்க. அது என்னென்ன மேம்? அதாவது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீக்கணும் அப்படின்னாக்கா தேய்பிறை பிரதோஷம். அந்த தேய்பிறை பிரதோஷத்துல போய் ஒருத்தர் வழிபாடு செய்யும்போது, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, அபிஷேக நாயகன்னா சிவபெருமான். அலங்கார நாயகன்னா எம்பெருமான் விஷ்ணு பகவான். மந்திரத்துடைய சக்திய ருசிக்கிறது யாருன்னா பிரம்மா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரதோஷ வேளையில எம்பெருமான் சிவபெருமான் உட்கார்ந்திருக்கும் போது, அபிஷேகங்கள் இளநீ, பாலு, தயிரு, சந்தனம், அபிஷேக பொடிகள், சந்தன காப்பு இதெல்லாம் பண்ணுவாங்க. நெறைய வெரைட்டீஸ். இந்த தமிழகத்திலே 32 அபிஷேகம் எம்பெருமானுக்கு பண்றாங்க அப்படின்னா உத்தரகோச மங்கை தான். அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா சிவ ஆலயங்கள்லயும் எல்லா ஆலயங்களையும் 4 6 அபிஷேகங்கள் தொடங்கிடுவாங்க. அப்ப சந்தான பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா சந்தனத்தை வாங்கிட்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணலாம். செல்வ வளர்ச்சி ஏற்படுத்தி தரணும் அப்படின்னா தயிர் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். கடன் நீங்கணும் அப்படின்னா அரிசி மாவு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். அதே போல எத்தனையோ ஜென்மத்தோட கர்ம தோஷங்க அதிகமா இருக்கு. கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ராகுகேது தோஷம் இருக்கு, புத்திர தோஷம் இருக்கு, இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா இளநீ வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு வகையான பலன்கள் இருக்கு. அதுல எம்பெருமானுக்கு உண்டான நாளான இந்த பிரதோஷ வேலை அவருக்குன்னு உண்டான ஒரு நாள். அதுல போய் தேய்பிறை பிரதோஷத்துல பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதோட வீரியம் குறைச்சு கொடுக்கும். வளர்பிறை பிரதோஷத்துல போய் நீங்க வழிபாடு செய்யும் போது நீங்க நடத்துற தொழிலு, நடத்துற பிஸ்னஸ், நடத்துற உங்களோட பேச்சு தொழிலா இருக்கட்டும், டீச்சிங் தொழில, வாக்கால செய்ய வேண்டிய எல்லா தொழிலும் இயங்கிக் கொண்டிருக்கிற வேலை தடையில்லாமல் இயங்கும். கண்டிப்பா மேம். வைகாசி விசாகத்துல எந்த மாதிரியான தர்ப்பணங்கள் பண்ணலாம்? எப்படி வந்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்? முக்கியமா மகாலட்சுமி வழிபாடு எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு நேயர்களுக்காக ரொம்ப அழகா சொன்னதுக்கு நன்றி. நன்றி.